நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள நாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற முறையில் வாழுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இப்போ எல்லாம் தலைகீழால போயிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மாத்திரைகளை மிட்டாய் கணக்கில் ஒவ்வொரு வேளைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். மாத்திரைகளில் இருக்கிற மூலப்பொருள் கொஞ்சம்தான். அதை மாத்திரையாக மாற்றுறதுக்கு சேர்க்கிற மற்ற பொருட்கள் இருக்க, அதனால் வர்ற உபாதைகள் என்னென்னு கடுதாசில் எழுதுறது. உணவு என்பது உடம்பை மட்டுமல்ல, மனிதனின் புத்தியையும் உணர்வையும் சுபாவத்தையும் வளர்க்குது. காரசாரமான உணவு மனிதனுக்கு கோபதாபங்களை கொடுக்குமா. அழுகிப்போன கெட்டுப்போன உணவு சோம்பேறித்தனத்தையும் மனச்சோர்வையும் தருமா. உடனடியாக செரிமானம் ஆகக்கூடிய காரம், புளி, உப்பு ஆகிய சுவைகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளே நல்ல எண்ணங்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பதா பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சாப்பாடு சமைக்கும்போது அதில் அந்த பொருட்களை கையாளுகின்றவரின் உணர்வுகளும் அந்த உணவுக்கு சொந்தக்காரரின் உணர்வுகளும் அந்த உணவுக்குள்ள ஊடுருவி செல்லுமா. நாகேஸ்வரன் ஐயா, நல்லவர்கள் தரும் உணவும் நல்ல எண்ணங்களால் சமைக்கப்பட்ட உணவும் நல்ல பலனை தரும். தீயவர்கள் கெட்டவர்கள் தரும் உணவு செரிமானமாகாமல் இடைஞ்சலை தருமா. நாம நல்லா இருக்கணும்னு நம்மை பெற்றவர்கள், மனைவி, மக்கள், நல்ல நண்பர்கள் நினைப்பார்கள். மற்றவர்களின் கையால் சாப்பிட்றதுங்கிறது வீண்தான். ஆனால் மனுஷன் போதும்னு சொல்றது சாப்பாட்டை மட்டும்தான். வேற எதுவும் பத்தவே பத்தாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆசை யாரை விட்டது? ஆனால் சாப்பாட்டை ஓரளவு தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே வயிறு கொள்ளாது. உணவில் பழங்களும் அடங்கும். பழங்களில் பல வகைகள் இருக்குது. நாவல் பழம் ரொம்ப பிரபல்யமான பழம்னு இதை சொல்ல முடியாது. இப்பப்போ மக்கள் இதை நிறைய வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாவல் பழத்தில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று உருண்டை, இன்னொன்று நீளமாக இருக்கும். உருண்டை ரக நாவல் பழத்தில் தான் மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, அப்புறம் வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, ஃபோலிக் அமிலம்லாம் இருக்குதான். நாகேஸ்வரன் ஐயா, சர்க்கரை நோயுள்ளவர்கள் தினமும் நாவல் பழச்சாற்றை 3 வேளை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு கணிசமாக குறையுமா. நாவல் பழம் இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரும்பு சத்தை அதிகப்படுத்துமா. ரத்தத்தில் கலந்திருக்கிற ரசாயன பொருட்களை நீக்கி சிறுநீர் வழியாக வெளியேற்றி மலச்சிக்கலையும் போக்குமாம் நாவல் பழம். நல்லா பழுத்த நாவல் பழத்தோட உப்பு அல்லது சர்க்கரை கலந்து சாப்பிட்டா வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடற்புண் குணமாகுமா. மெலிந்த உடல் உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டா உடல் தேரும்னு சொல்கிறாங்க. நாவல் பழம் உடல் வியர்வையை பெருக்கி தோல் நோய்கள் வராமல் பாதுகாக்குமா. மூல நோய் உள்ளவர்கள் நாவல் பழத்தை சாப்பிட்டு வந்தால் இந்த நோயின் தாக்கம் குறையுமா. இயற்கையான சமாச்சாரங்களை பயன்படுத்த தவறக்கூடாது. நாவல் பழத்தை விட்டுடாதீங்க. ஒரு நாவல் மர கன்று வாங்கிட்டு வந்து வைங்க. மழை பெய்கிற இந்த நேரத்தில். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.